சாய் பக்தர்களுக்கு வணக்கம். தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று என் அன்பு குழந்தையே, இந்த பதிவு ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளுக்கும் ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, இட் இஸ் ஒன்லி எ ஷார்ட் ட்ரிப், என்ஜாய் இட் அப்படின்னு போடுவாங்க. மிக 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 குறுகிய காலம் கொண்டது ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையும். ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மிக 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 குறுகிய காலம் கொண்டது. இதை எப்படி உங்களால் உணர முடியும்? சரிங்க, என்னுடைய வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு தெரியாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறோம், விளையாடுறோம், ஜாலியாக இருக்கும், இப்படியே ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இல்லது நண்பர்களோடு சேர்ந்து புகைப்பிடிக்கிறது, குடிக்கிறது, இப்படி ஒரு பக்கம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும். இன்னொரு பக்கம் உழைப்பது, கஷ்டப்படுவது, குடும்பத்திற்காக இருப்பது, பிள்ளைகளுக்காக இருப்பது, பணம் சேர்த்துவது, இப்படி. ஆக வாழ்க்கைனா என்ன, இந்த வாழ்க்கையினுடைய அருமை என்ன என்பது எனக்கு புரியலைங்க அப்படின்னு ஒவ்வொரு சாயன் பிள்ளைகள் மனதிலும் இருந்தால் உங்களுக்கான பதிவு இது. சரி, இந்த வாழ்க்கை மிக 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 குறுகியது. எப்படி நம்மால் உணர முடியும் என்றால், நாம் நன்றாக இருக்கும் வரை, நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராத வரை, அதாவது உடல் ரீதியாக, நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கிங்க, உடல் ரீதியாக நமக்கு எந்த பிரச்சனையும் வராத வரை நம்முடைய இளமை போவது நமக்கு தெரியாது. நம்முடைய முதுமை நம்மை நோக்கி வந்து கொண்டிருப்பதும் நமக்கு தெரியாது. வாழ்க்கை என்றால் என்ன என்பதும் நமக்கு தெரியாது. ஆக நீங்கள் உடல் ரீதியாக நன்றாக இருக்கும்போது உங்களுடைய இளமை போய்கொண்டிருப்பதும் தெரியாது, முதுமை உங்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதும் தெரியாது. வாழ்க்கை என்றால் என்ன என்பதும் உங்களுக்கு தெரியாது. அப்போ எப்போ தெரியும்? இந்த 3 விஷயங்களும் நமக்கு நோய்வாய்ப்படும் போது தெரியும். உடல் ரீதியாக ஒரு பாதிப்பு, இந்த காய்ச்சல், இரும்பல், இதுக்கெல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ள மாட்டான். இப்போது நமக்கு தெரிந்தவர்களோ, நமக்கு பிடித்தவர்களோ, அல்லது நமக்கு உறவினர்களோ திடீர்னு ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அல்லது டிபியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அல்லது சர்க்கரை நோய் ஏற்பட்டு அதனால் காலிலோ கையிலோ புண்கள் ஏற்பட்டு அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குது. இப்படி உடல் ரீதியாக பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கும்போது தான் தெரியும், எப்படி வாழ்ந்தவர்கள், எப்படி கம்பீரமான உடல் தோற்றம் கொண்டவர்கள், அவர்களுடைய பேச்சுக்களில் இருக்கக்கூடிய பலம், இது எல்லாம் இழந்து போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பார்த்தீங்களா? அந்த சூழ்நிலை கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு குறுகிய காலம் கொண்டது என்பதை அது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் இன்னும் சில பேர் அதெல்லாம் பார்த்துட்டு கூட ஒரு 2 நாள் ஃபீல் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் மறந்துட்டு போகக்கூடியவர்களும் இருக்காங்க. ஆக சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கை இப்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, இப்படின்னு சொல்கிறதுக்குள்ள வயதாகிவிடும், இளமை போய்விடும், முதுமை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஒன்று. முதுமை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் போல ஒவ்வொரு நாட்களும் உங்களை கடந்து போகும்போது இளமை உங்களை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. இளமை உங்களை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியம் அல்லவா? நம்ம ரொம்ப மன ரீதியாக நாம் உறுதியானவர்கள், ஆனால் உடல் ரீதியாக நாம் பலவீனமாகி கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும், நேற்று, இன்று, நாளை. அப்போது நம்முடைய இளமை நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் முதுமை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது.
வாழ்க்கை என்ற ஒரு விஷயத்தை நாம் இன்னும் வாழவில்லை. இதுதான் விஷயம். இந்த மண்ணில் பிறந்தவர்கள், பணம் படைத்தவர்கள் தனக்கு பிடித்த இடம் சென்று மகிழ்கிறார்கள். தனக்கு பிடித்த ஒன்றை செய்து மகிழ்கின்றார்கள். மன நிம்மதியோடு பெரும்பகுதி இருக்கிறார்கள். அவர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இல்லை. பணம் படைத்தவர்களுக்கும் கஷ்டம் இருக்குது, ஆனால் பெருமளவு கஷ்டம் இல்லை. அதில் ஒரு பகுதி கஷ்டமாகவும், பணம் இருப்பதால் அந்த கஷ்டங்கள் மறைந்து போகும் அளவிற்கு அந்த பணம் உதவுகிறது. என்ன, பணம் படைத்தவர்கள் அதிகளவு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படும் போது தான். அதை தாண்டி வரக்கூடிய பிரச்சனைகளை 90% பணமே பார்த்து கொள்ளும். சரி, அடுத்ததாக ஏழைகள் என்று வரும்போது வாழ்க்கையை வாழவில்லை. இதான் உண்மை. பிள்ளைக்காக தன்னை தியாகம் பண்ணுவது, கணவருக்காக மனைவிக்காக தன்னை தியாகம் பண்ணுவது, குடும்பத்திற்காக தன்னை தியாகம் பண்ணுவது என்று தன் வாழ்க்கை இழக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு புறம், மற்றொரு புறம் லட்சியமா வாழ்க்கையா என்று தெரியாமல் குழம்பி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அடுத்ததாக, நான் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கவில்லை, நான் ஏமாந்து விட்டேன் என்று அவதைப்படக்கூடியவர்கள் ஒரு பக்கம். இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையை வாழாமல் பிரச்சனைகளை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சனையும் தனியாக தீர்க்க முடியாமல் யாராவது ஒருவர் நமக்கு உதவி செய்வார்களா என்ற ஏக்கத்தோடு அவர்கள் பிரச்சனைக்கு அவர்கள் கையில் இருக்கக்கூடிய சொல்யூஷனை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் அடுத்தவர்களிடம் உதவிகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆக சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ அப்படியெல்லாம் வாழ வேண்டியது மிக முக்கியம். அப்படியெல்லாம் வாழ வேண்டியது மிக முக்கியம். யாரும் உங்களுக்கு உதவி செய்ய போவதும் கிடையாது. யாரும் உங்களை கைப்பிடித்து அழைத்து செல்ல போவதும் கிடையாது. யாரும் நீங்கள் அழும்போது உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து அழப்போவதும் கிடையாது. யாரும் நீங்கள் நோய்வாய்ப்படும் போது அந்த நோயை வாங்கி கொள்ளவும் முடியாது. ஆக இந்த வாழ்க்கையை நமக்கு பிடித்தது போல, நாம் நினைத்தது போல, நம் மனம் அமைவது போல நாம் மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கடக்கும்போது நம்முடைய இளமை நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது, முதுமை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையை நாம் இன்னும் வாழாமல் என்பதை புரிந்து கொண்டு சாயின் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை மிக அழகாக வாழ்ந்து கழிக்க வேண்டும். ஓம் சாய்ராம்.